வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ராமன். நீ நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய ராகு கேது பேச்சு பலன்கள் பார்க்க போறாங்க. அதாவது இந்த 2025ல பாத்தீங்கன்னா 3 முக்கிய பேச்சுகள் இருக்குங்க. குரு பேச்சு ஆகிறார், ராகு கேதுக்கள் பேச்சு ஆகிறார், சனி பகவான் பேச்சு. அப்போ இந்த 2025ல பாத்தீங்கன்னா 3 முக்கிய கிரகங்கள் பேச்சு இருக்கு. அந்த முக்கிய கிரகத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சு பலன்கள். இந்த ராகு கேது பேச்சு பலன்கள்ல ராகுன்னா யாருங்க? இந்த ராகுங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யோகர்னு சொல்லுவோம். ஒருவருடைய ஜாதகத்துல எண்ணில் அடங்கா யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் ராகு. ராகுவை போல கொடுக்க முடியாதுங்கிற ஐதீகம். அடுத்தபடி இந்த பக்கம் கேது. இந்த கேதுங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பாம்பு தான் உடலை அப்படியே சுத்தி சுருக்கி வச்சுக்குதோ, நீ எல்லாம் பாருங்க, பாம்பு புற்றுக்குள்ள போனா அப்படியே உடம்பு அப்படியே சுத்தி அப்படியே சுருக்கி வச்சுக்கும். அது மாதிரி தன்னைத்தானே சுருக்கி கொள்ளக்கூடியது இந்த கேது பகவானுங்க. அதாவது எதா இருந்தாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு இது செட் ஆகாது சொல்லிட்டு தன்னைத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு வந்து நம்மளை சுருக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான். அதாவது தடைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய, கேதுவை போல கெடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானுடைய பேச்சுங்க. இந்த ராகு கேதுக்கள் பாத்தீங்கன்னா பொதுவா இந்த ராகு பகவான் மீன ராசில கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பக்கம் கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி ராசி சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகி போறாருங்க. இவைகள் வக்ர கிரகங்கள் தான். எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வக்ர கிரகம் சொல்லக்கூடிய இருள் கிரகங்கள். மிக மிக சக்தி வாய்ந்த முதன்மையான சக்தி கிரகங்கிறது பாத்தீங்கன்னா கேது. அதற்கு அடுத்தபடியா வரக்கூடிய ராகு பகவானுங்க. இன்னைக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்ல முதல் முறையா நம்ம சேனல் இப்ப வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் பிரியப்படுற நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், எப்ப வேணா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேது பேச்சு பண்ணி எப்படி நம்ம தெளிவா ஒரு பர்த் சார்ட் அமைப்புல பார்த்துட்டு வருங்க. சும்மா சொல்றதை விட நான் ஒரு ஜாதக கட்டம் போட்டு, ஏன்னா இல்ல ஏனைய கிரகமும் இருக்கும். இப்போ ராகு கேதுக்கள் பாவியாக இருந்தாலும் அவரை குரு பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும், சுபர் பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும். சோ அப்படி இருக்கும்போது அந்த பலனோட சேர்த்து முழுமையான ஒரு ராகு கேது பேச்சு பலன் நான் இந்த காணொலியில கொடுக்க ரெடியா இருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாரு. அதே மாதிரி உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்க சுற்றத்தினர் அனைவருக்கும் இந்த வீடியோ பகிர்ந்தளிங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ராகு கேது பேச்சு பலன்கள் துலாம் ராசி. அதாவது துலாங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கனை ஆட்சி நாயனாக கொண்ட துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. வாங்க துளாராசிக்கு போலாம். சந்திரன் முதலாம் பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. துலாம் ராசி. இந்த துலா ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானுக்கு இந்த ராகு கேதுக்கள் என்னாம நன்மை கொடுக்க போறான்னு பாப்புங்க. இது வரைக்கும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்தார். ருணரோக சத்துருவத்துல 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்த ராகு பகவான் இப்ப உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. இந்த 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா இருந்தீங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு, எதையும் நம்ம சாதிக்கலாம், எதையும் நம்ம ஜெயிக்கலாம் சொல்லக்கூடிய அமைப்புல இருந்துகிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி பகைவர் எல்லாத்தையுமே ஜெயிச்சு பந்தாடிக்கிட்டு இருந்தீங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் 12ஆம் இடத்துல கேது என்ன பண்றாருன்னா உங்களுக்கு ஞான மார்க்கத்தையும் இறை வழிபாட்டையும் இறை சிந்தனை கொடுத்த கேது பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு அமர்றார். சரி, இப்படி அமரக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு என்ன பண்ண நற்பலனையும் கெடுபலனையும் கொடுக்க போதும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ராகுவை பத்தி பாத்துறோம். இந்த ராகுங்கிறது பாத்தீங்கன்னா யோகனும் எல்லாருக்குமே தெரியும், அதிர்ஷ்டத்தை வாரி கொடுக்கக்கூடியது ராகு பகவான். இந்த ராகு பகவான் பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் பாவகம் புத்திர பாவஸ்தானத்துல அமர்றார் இந்த ராகு பகவான். சர்பங் 5ஆம் பாகத்துல அமர்றதுங்கிறது பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் வழியில் நமக்கு யோகத்தை கொடுக்கும். சொத்துக்கள் சேரும், இடம் சேரும், மண் வகையால சொத்துக்கள் உங்களுக்கு சேரும் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த 5ஆம் இடத்துல வரக்கூடிய ராகுங்க. என்ன சார் பொண்ணு 5 ராகு வந்தா இடம் வாங்குவீங்க ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன பண்ணுவோம்? சொத்துக்கள் சேருங்க, வண்டி வாகனம் இட சேர்க்கை கண்டிப்பா இருக்குங்க. 5ல ராகு அமர்ந்தா உங்களுக்கு இந்த அமைப்பை கொடுப்பாருங்க. அதுவும் எதுமான இடம் அமைன்னு பாத்தீங்கன்னா காத்திருந்து வாங்குற மாதிரி இருக்கும். எப்படின்னா ஒருத்தங்க காசு வச்சிருப்பான், அந்த காசு பாத்தீங்கன்னா என்னப்பா இன்னும் இடம் வாங்கல, இல்லப்பா இந்த அவர்கிட்ட இடம் இருக்கு வாங்க வேண்டியதானே, இல்லப்பா அவ எப்ப விலை கம்மியா கொடுக்குறாரோ நான் அப்பதான் வாங்குவேன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ராகு 5ல அமரும் போது நீங்க காத்திருந்ததுக்கு பலன் கொடுப்பாரு. நீங்க யார்கிட்ட இடம் வாங்கன்னு காத்திருந்தீங்களோ
அது என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டேன்ப்பா, வெளிநாட்டுல வேலை வந்துச்சுப்பா, எனக்கு இல்ல ஏதோ ஒரு ரீசன் நான் அவசரமா போறேன், இந்த இடத்த நீ எடுத்துக்கோ. ஆக்சுவலா வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து 15 லட்சம் குடிச்சுக்கோங்களேன், ஒரு 10 லட்சத்துக்கு கொடுப்பா காத்துட்டு இருப்பாரு. அதே 10 தானப்பா நீ எடுத்துக்கோ சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்திருந்தது கிடைக்கக்கூடிய அமைப்பாக எதிர்பார்த்து காத்திருந்தது இந்த காலகட்டத்துல வந்து அமரும். இடம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, நீங்க எதுக்காக ஒரு செயல் காத்திருக்கீங்கனாலும் சரி, நீங்க காத்திருந்த செயல் இப்ப உங்களுக்கு வந்து அரங்கேறக்கூடிய, அதாவது உங்க கையில வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு 5ல வரும்போது கொடுப்பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருக்கு, எனக்கு பாக பிரிவினை பண்ணணும்னா இந்த காலகட்டம் உகந்தது. பாக பிரிவினை இப்ப வந்து அண்ணன் தம்பி 5 பேர் இருக்கீங்க, மொத்தமா ஒரு 15 ஏக்கர் 100 ஏக்கர் உங்களுக்கு லேண்ட் இருக்கு, இல்ல வேற ஏதோ சொத்துக்கள் இருக்குன்னா இப்ப அதை நீங்க வந்து பிரிக்கிறது, பாகப்பிரி பண்ணி வாங்குறது இந்த காலம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். அதே மாதிரி இடங்கள் வாங்கும் போது அதுலயும் ஒரு சிக்கல்கள் இருக்கும். என்ன சார் சிக்கல்கள் இருக்கும்னு பார்த்தா, இவரு சர்பம் இல்லையா, அப்போ பத்திர பதிவுலையோ இல்ல வில்லங்க சான்றிதழ்லையோ இல்ல பத்திரத்திலையோ இல்ல நம்ம சொல்றோம் இல்லையா சிட்டா பட்டா, சோ அதுல ஒரு சிக்கல் இருக்கும். என்ன மாதிரி சிக்கல் சார் இருக்குன்னா, இடத்த என்னமோ வாங்கிடுவோம், அந்த கையெழுத்து போறவர் வந்து ஃபாரின்ல இருக்காருங்க, இந்த அடுத்த மாசம் வந்துருவாருங்க, நம்மளுக்கு காசு கொடுத்துருவோம், அவர் 4 வருஷம் ஆகி 5 வருஷம் வராம இருப்பார். ஸோ அப்போ ஒரு இடம் வாங்க போறீங்க இல்ல ஏதோ சொத்துக்கள் வாங்க போறீங்கன்னா இந்த காலகட்டத்துல எந்தவித வில்லங்கமும் இல்லையா முதல்ல செக் பண்ணணும். வில்லங்கம் இருக்கா இல்லையா. அடுத்தபடி நம்ம என்ன பண்ணணும்னா வந்து அதுக்கான ஆவணங்கள் கரெக்டா இருக்கா இல்லையா, பத்திரம் கரெக்டா இருக்கா, சிட்டா கரெக்டா என்னென்ன இருக்கணுமோ அத்தனையும் கரெக்டா இருக்கா இல்லையா, அந்த டாக்குமெண்ட் வைஸ்ல கரெக்டா இருந்துக்குவாங்க. இல்லைன்னா அதுல ஒரு சில மோசடிகள் ஏமாற வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இந்த 5ஆம் இடத்துக்கு ராகு டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 5ல ராகு இருக்கும்போது பாத்தீங்கன்னா 5ங்கிறது புத்திரஸ்தானம், புத்திரஸ்தான ராகு வந்து அமரும்போது ஒரு சில தடைகள் இருக்கும். சிலர் வந்து நான் வந்து செயற்கை கருத்தரிப்புக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ராகு வந்து அமரும் போது இந்த ஆர்டிபிஷியல்ங்கிறதுக்கு வந்து அவர் வந்து ஆப்போசிட்டா இருப்பார். அப்போ நமக்கு அதுல வந்து ஒரு மோசடி ஆகிறதுக்கு வாய்ப்பு. என்ன சார் மோசடினா, நமக்கு சக்சஸ்ஃபுல் ஆகாது. ஸோ இயற்கையான முறையில குழந்தைக்கு ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணுங்க. உங்க சுய ஜாப்ஸ் அடிப்படையில ராகுவின் நிலை பொறுத்து, புரியுதா இல்லையா. நீங்க வந்து ஆர்டிபிஷியலுக்கு நீங்க வந்து செயற்கை கருவூட்டலுக்கு நீங்க வந்து பண்ண போறீங்கன்னா உங்களோட சுயஜாத பேஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. இந்த கோச்சாத்துல கூடிய ராகுங்கிறது அந்த அளவு அட்வைசபிள் இல்லை, நமக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பார். புரியுதா. அப்போ இந்த ராகு 5ல இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, குழந்தைக்காக காத்திருக்க நீங்க துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்க. பௌர்ணமி அன்னைக்கு துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ரீ காலக சில போயிட்டு இந்த ராகுக்கு எது பரிகாரம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க வந்து இறைவனை நம்பி, புரியுதா, இயற்கையான முறையில நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதிக செலவு நம்ம பண்றோங்கும் போது நமக்கு சக்சஸ்ஃபுல் ஆகிற வாய்ப்புகள் குறைவாக இருக்கும்னு சொல்ல வரேன் இந்த இடத்துல, புரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியா வந்து இந்த 5ஆம் இடத்துல அமர ராகு பிள்ளைகள் மேல ஒரு சில ஏமாற்றங்கள் கூட வாய்ப்புகள் உண்டு. நம்ம ஏதோ எதிர்பார்த்து காத்திருப்போம் வரும், அது வந்து வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் குறைவான காலநிலையாக இந்த காலநிலை பார்க்கப்படுறேன். நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம இதில் வந்து ராகு பத்தி பார்த்தோம் இல்லையா. இப்போ வாங்க நம்ம வந்து கேது பத்தி பார்ப்போம். இந்த கேது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாருங்க. கேது கொடுப்பாருன்னா கேது கொடுக்க போறது கிடையாதுன்னு உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். சார் இது 11ஆம் இடம் ஆச்சு சார், கேது ஞானக்காரங்க கொடுக்கணுமே சார்னா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. பொதுவா ராகு கேதுக்களுக்கு இந்த கடக ராசியும் சிம்ம ராசி கடும் பகங்க ராகு கேதுக்களுக்கு. ஏன்னா இது ரெண்டும் இருட்டு கிரகம், இருள் கிரகம் ராகு கேதம், இது ரெண்டும் ஒளி கிரகம். அப்படி இருக்கும்போது ரெண்டுமே பகை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இங்க பகைவனோட வீட்டுல வந்து இந்த கேது சிம்மத்துல அமராருன்னா என்ன சார் நடக்கும்னா, சிம்மங்கிறது என்னங்க, சூரியன்கிறது தொழிலுங்க, தொழிலுக்காரகத்து வகையில ஒரு சில சிக்கல்கள் இருக்குங்க. அடுத்தபடியா இந்த சூரியன்கிறது பாத்தீங்கன்னா அதிகாரம், செயல்திறன், தந்தையை குறிக்கிறது இல்லையா. இதுல நீங்க வந்து ஒரு வேலையில இருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களை நம்பி ஒரு பெரிய பதவியை கொடுத்துட்டாங்க, ஒரு லீடர்ஷிப் மிகப்பெரிய லீடர்ஷிப்ல இருந்துகிட்டு இருக்கீங்கன்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, கேது வந்து அமர்ந்த இந்த காலகட்டத்துல அந்த லீடர்ஷிப்ல நம்ம வந்து சரியான செயல் செய்ய முடியல, சரியா வழி நடத்த முடியல, சரியா அந்த லீடர்ஷிப் கொண்டு போக முடியல. என்ன வந்து மேனேஜர் வந்து என்னப்பா நீ வந்து இப்படி நீ பண்றேன்னு உங்களை வந்து குறைய சொல்ற அளவுக்கு உங்களோட வேலைகள் நீங்க மாற்றப்படும். சிம்பிளா சொல்லணும்னா, உன்னை நம்பி நான் அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தேன் பாத்தியா, என்ன சொல்லணும்ப்பான்னு உங்க காதுல விழுற மாதிரியே உங்க மேனேஜர் உங்களை திட்டுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கேது பகவான் கொடுப்பாருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க நம்ம செய்யற வேலை கரெக்டா செஞ்சுக்கணும். நம்மளுடைய தொழில் சம்பந்தமான மிக முக்கியமான விஷயங்கிட்ட யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்டு தானே, நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுவோம். அவர் என்ன பண்ணுவாருன்னா அதை போயிட்டு 1க்கு 4 போயிட்டு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அசிங்கத்தை இந்த கேது பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவோம். அப்போ
தொழில் சம்பந்தமான, உங்களுடைய உத்தியோகம் சம்பந்தமான, அதே மாதிரி உங்களுடைய குடும்ப சம்பந்தமான ஒரு சில அந்த விவாதங்களை உங்களுடைய அந்நியர், உங்க நண்பராக இருந்தாலும் சரி அல்லது அதர் தேர்ட் பார்ட்டி இருந்தாலும் சரி, யாரிடம் நீங்க பகிர்ந்துக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் நீங்க பகிரும் போது அதுல பிரச்சனைகள் வருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தபடியா இவரு அமர்றது சிம்ம வீடு 11ஆம் இடம். அதே மாதிரி இங்க கேது பகவான் உட்காராருக்கும் போதே தந்தைக்கு ஒரு சில உடல் உபாதைகள் கொடுப்பாங்க. இருதயம் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வயிறு சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கும் இருதய சம்பந்தமான உபாதைகள், அதாவது நோய் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனமா இருந்துக்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஹார்ட்டுக்கு சம்பந்தமான மெடிடேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுங்க இப்பவே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேதுக்கு லக்ஷ்மி அயங்கரீஸ்வரர் வழிபாடு இல்லைன்னா நரசிம்மர் வழிபாடு வச்சுக்கோங்க. லக்ஷ்மி அயங்கரீஸ்வரர் இல்லைன்னா நரசிம்மர் வழிபாடு நீங்க சனிக்கிழமை தோறும் பண்ணிக்கிட்டு வரும்போது இந்த கேதுவோட தாக்கம் உங்களுக்கு குறையுங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பேச்சோட பலன்கள்ங்க. இருப்பினும் பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு ஓடினவனுக்கு 9ல குருங்கிற மாதிரி இந்த குரு பேச்சுக்கு பிறகு குரு 9ல வந்துருவாரு. அவரோட 9ஆம் பார்வையை உங்களுக்கு 5ஆம் இடத்துல பாக்குறாரு. 5ஆம் இடத்த அவர் குரு பார்க்கும்போது உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. உங்க சுய ஜாதக அடிப்படையில குருவின் நிலை, ராகுகேது நிலையை பொறுத்து உங்களுக்கு இந்த கர்ப்பத்துக்காக இருக்கோம் சார், நாங்க மகப்பேருக்காக இருக்கோம் சார், நான் ஐவிஎஃப் நான் பண்ணலாமா சார், இல்லை நான் செயற்கை கருத்து நான் போலாமா சார், உங்களோட சுய ஜாதகம் எடுத்து பண்ணுங்க. ஏன்னா குரு பார்வை வருது ராகுக்கு, இல்லையே நம்ம சொல்லல. பட் இந்த இடத்துல அமர்ற கிரகம் தன் வேலையை செய்யும். புரியுதா? உங்களுக்கு குருங்கிறது பகை பெற்ற கிரகம். புரியுதா? இந்த குரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3க்கும் 6க்கும் உரிய குரு உங்களுக்கு அவரோட பாரு இங்க 5ஆம் இடத்துல உள்ளது. பட் இருப்பினும் குரு புத்திரகாரகம். புரியுதா? இவரு ராகு சர்ப்பம். சோ என்னன்னா உங்களுக்கு சுய ஜாதகத்துல இவர் வாங்கிய நட்சத்திர சாரம் என்னங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாற்றங்கள் இருக்கும். இது பொதுவான பலன்கள் தான். உங்களுக்கு ராகுக்கு என்ன சொன்னா பரிகாரம் பண்ணலாம்னா, ராகு 5ஆம் இடத்துல இருக்கும்போது குல தெய்வத்தை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குல தெய்வம் எங்க இருக்கோ அங்க போயிட்டு குல தெய்வத்துக்கு பால் வாங்கி கொடுத்து பாலாபிஷேகம் பண்ணுங்க. இல்ல உங்க குலதெய்வ ஆலயத்துல பாலாபிஷேகம் இல்ல சார், வேற முறைகள் தான் நாங்க செய்யறோம்னா உங்க குலதெய்வத்துக்கு என்ன முறையோ அந்த முறையை செஞ்சு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி சர்ப்ப கன்னிகைகள் அல்லது சர்ப்ப ஆலயங்களுக்கு பாலாபிஷேகம் கொடுங்க. உங்களுக்கு இந்த ராகுவால வரக்கூடிய இன்னல்கள், துயரங்கள் அப்படியே சூரியனை கண்ட பணிவோட குறையுங்க. இந்த சிலமான உண்மைங்க. சர்பாலயங்கள் நாகபராசக்தி அம்மன், நாகம்மா, புற்று தெய்வங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ரீ காளகஸ்தி, அதே மாதிரி திருநாகேஸ்வரம், இதெல்லாம் நீங்க வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் இல்ல சார் அருகாமை அது மாதிரி சொல்லுங்க சார்னா, உங்க அருகாமையில அரச மரத்தடியில பாத்தீங்கன்னா நாகர் சிலைகள் இருக்கும். அந்த நாகர் சிலைகளுக்கு ராகாலகள்ல நீங்க பால் வாங்கி ஊத்தும் போதும் கூட உங்களுக்கு இது பரிகாரமாக செயல்படும் சொல்றாங்க. வாழ்த்துக்கள், நன்றி. நம்ம இது வரைக்கும் பார்த்து பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள். இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய நடப்பு தசாநாதன், நடப்பு புத்திநாதனை பொறுத்து மாறுபடுங்க. அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகு பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன, கேது பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன, ராகு கேதுக்களை எந்த சுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இல்ல எந்த அசுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க வாங்கிய சாரங்கள் என்ன, இதெல்லாம் கால்குலேட் பண்ணும் போதுதான் உங்களுக்கு ஒரு முழுமையான ப்ரிடிக்ஷன் கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்துல, அதாவது பர்த் ஜாதகத்துல உங்களுக்கு அவங்க நிலைகள் என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மேட்சஸ் 100% வருங்க. இது கோச்சார பலன்கள். புரியுதுங்களா? உங்களுடைய சுய ஜாதக பலன் நீங்க நம்மகிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க நண்பர்கள் எல்லாரோட இந்த வீடியோஸை பகிர்ந்தளிங்க. நான் உங்களை வேற காலையில் சந்திக்கிறேன். நான் உங்கள் அன்பு நண்பன், அன்பு ஜோதிடர் கார்த்திக் ரவிராமன். நன்றி, வணக்கம்.